1 கிலோ சிப்ஸ் அரைச்சோறு. எங்க வாங்கிட்டீங்க? அது நேத்து சைடிஸ் காரக்கடிக்க வாங்கி வச்சிருப்பாங்க. மனசார நீங்கலாம் என்ன பண்ணணும்? என்னதானே என்ன எக்ஸ்போனா என்னன்னு தெரியாதா? நான் போனது இல்லனே. நானே இப்பதானா போறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மாலையனு? ஜஸ்ட் வணக்கம், நாமக்கல் இன்டீரியர். எல்லாரும் இப்போ எல்லாம் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கொடிசியில் ஒரு எக்ஸ்போ நடக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க இன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சிஎன்ஜி போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. காரில் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எங்க போயிட்டு இருக்கோம்? அதுதான் இது ஆர்டிவி ரொம்ப நடிப்பு. நீ யதார்த்தமா பேசுறா. எங்க போய் கேட்டு இருக்கோம்? ஒரு காஃபி குடிக்க போறோமா? இப்பெல்லாம் பேச வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. உட்காந்தா எதுக்கு வந்து இருக்கான்னு தெரியல. வந்த உடனே ஒரு ஜிப்பை திறந்து ஒரு பெரிய சிப்ஸ் பாக்கெட் எடுத்து உட்காந்துட்டான். பசிக்குதுன்றான், என்ன பண்றது? சார்ஜ் போடணுன்றான். இந்தா குடி, சாப்பிடு, குடி, முடிச்சு விட்டுரு பாயிட்ட. பாத்துக்கோங்க நண்பர்களே, இதுல அரை பாக்கெட் சிப்ஸ் இருக்கு. 1 கிலோ இன்னும் 5 நிமிஷத்துல காலி ஆகலன்னா என் பேர் கனெக்ஷன் இல்ல. இப்ப பாருங்க எப்படி அரப்பாண்டு. 1 கிலோ சிப்ஸ் அரைச்சோறு. எங்க வாங்கிட்டீங்க? அது நேத்து சைடிஸ் காரக்கடிக்க வாங்கி வச்சிருப்பாங்க. ஏலாமாடா. ஆனா நீங்க கேள்வி அந்த மாதிரிதான் இருக்கு. பதில் சொல்றவட அதே மாதிரிதான் இருக்கும். அதெல்லாம் எடிட்டர் பாத்துக்கிறாருனே. ஐயோ சாமி, வேற இவங்களை எக்ஸ்போ கூட்டு போயிட்டு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கேன். ஐயோ, எங்களுக்கு அதான் doubt. எங்களால அங்க கூட்டு போறீங்க. நாலேஜ் வளரடா. இன்னும் அடுத்தடுத்து புதுசா என்ன அப்டேட் வருதுன்ற எக்ஸ்போ போனா தெரியும். முதல்ல எனக்கு இந்த பக்கம் 4 மூடி இருக்கும். அங்க போயிட்டோனே சரியா போயிடும். அங்க போயிட்டோனே பாருங்க கப்பு சிப்பு வாயை திறக்க மாட்டேன். நான் இப்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிப்ஸ் சாப்பிட்டுருக்கியா? யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே பசங்களாம் டீ குடிக்கணும்னாங்க. ஸோ வண்டியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்க போயிட்டோம். வாங்க எல்லாரும் டீ சாப்பிட்டு போவோம். அப்புறம் அங்கிருந்து கார்ல ஏறி அப்படியே கிளம்பிட்டோம். ஏங்க பூமாப்பட்டி வாங்க அப்படின்ற மாதிரி கோயம்புத்தூர் போங்க. ஏங்க ஏண்டா? பூமாப்பட்டி போயிட்டு இருக்கோம். பசிக்குதுன்னு 3/4 கிலோ சிப்ஸ் போட்ட. இப்போ நம்ம கோயம்புத்தூர் போறோம். எக்ஸ்போ பார்க்க போறோம். எக்ஸ்போனா என்ன? இப்போ நீ சாப்பிட்டதுக்கு இவ்வளவு யோசிக்கிறியான்னு பார்ப்போம். அதுல சாப்பிட்ட அளவுல மூளை இருக்கான்னு பார்ப்போம். சொல்லு, சொல்றா, கேக்குறான்ல, சொல்லு. அடுத்து பசிக்குது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல கூடாது, மரியாதையா சொல்லணும். ஸ்டூடியோ போய் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தேன். சரி வாடா உனக்கு எக்ஸ்போ கூட்டிட்டு போறேன்னா, எது எக்ஸ்போவா ஏதோ கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் நீங்க தான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வாடா. நீங்க என்னன்னே தெரியாம வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தியா? என்ன பண்ணணும்? எக்ஸ்போனா என்னதானே? என்ன எக்ஸ்போனா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? நான் போனது இல்லனே. நானே இப்பதானா போறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மாலையனு? நான் பாத்துருக்கேன். அது எக்ஸ்போங்கிறது நிறைய இருக்கு. மெக்கானிக்கல், இன்டீரியர், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியா இருக்கு. நம்ம போறது என்னன்னா இன்டீரியர் எக்ஸ்போ. இங்க இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. One eternity later. தான் இன்டீரியர் எக்ஸ்போ. 3 சிப்ஸ் போயிட்டு முடிச்சுட்டா. நீ எங்க போன? 4 சிப்ஸ். இவங்க தொண்ணூறு பேசிட்டு இருப்பாங்க. வாங்க நம்ம எக்ஸ்போ போயிட்டு இருக்கோம். அங்க போய் டீட்டெயிலா எல்லாமே சொல்றோம். வாங்க போலாம். One eternity later. கைஸ், ஃபைனலாக வந்துட்டோம். கொடிசியாவுக்கு எக்ஸ்போக்கு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அப்புறம் அந்த கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோன்னா அந்த செக்யூரிட்டி பண்ண என்னப்பா என்ன மனுஷன் சார், வேற லெவல். நல்ல மனுஷன்பா, சூப்பர். அப்படி வெல்கம் பண்ணுமா? நல்லா வித்தா கட்டறமா நீ. நம்ம எல்லாம் கொடிசியா எக்ஸிபிஷன் உள்ள வந்துட்டோம். ஓகே, எக்ஸ்போக்கு வாங்க பார்க் பண்ணிட்டு நேரா உள்ள போலாம். வெல்கம் வேற செமையா பண்ணாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டே வேற லெவல். அவர் வெல்கம் பண்ணதுலயே நான் வைப் ஆயிட்டேன். அப்புறம் அப்படியே உள்ளே போனோடனே எங்களுக்கு வெல்கம் பேட்ச் கொடுத்தாங்க. ஸோ அதை கட்டிட்டு அப்படியே நாங்கள் எக்ஸ்போ பார்க்க உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ அதில் நிறைய கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. லைட்டிங்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் லைட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லூவர்ஸ்லாம் அந்த பார்க்க போயிட்டோம். லூவர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா யூனிக்கான மாடலில் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய மாடல்ஸ்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இன்னும் நிறையா கலர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் 1 அடி 2 அடி 8 இன்ச்சு இந்த மாதிரி நிறையா அவைலபிளாக இருந்துச்சு.
அங்கே அப்படியே லைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு அப்படியே அடுத்தடுத்து கலெக்ஷன் பார்க்க கிளம்பிட்டோம். அப்புறம் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த பெயிண்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டாக இருந்துச்சு. வாட்டர் ஃபவுண்டன் பார்த்தோம், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே ட்ரிங்க்ஸ் தான் இருக்குதுன்னு தொட்டு பார்த்தா கடைசியில் அந்த டேபிள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு, ஆனால் அது ஆர்டிஃபிஷியல். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததை நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். கணேசா, நீ என்ன எதிர்பார்த்தது அங்கே இருந்துச்சா? உங்களுக்கு எப்படி? ஓகே, நான் எதிர்பார்த்தது இருந்ததுங்கிறத விட நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்போ வந்தது ஒர்த்து ஆனால் கண்டிப்பாக. ஆனால் நம்மளை இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கணும். இப்போ கொஞ்சம் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. நிறைய சில விஷயம் அதில் இன்னும் எக்ஸ்போவில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் வரல, யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தோம் அந்த லூவர் இதெல்லாம் நம்ம ஊருக்கு பொறுத்தளவுக்கு அது பார்த்தோம். அந்த 18 lakhs காட்டின வீடு நல்லா இருந்தது. நிறைய எக்ஸ்போ பண்ணோம். வீடு கட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லை நிறைய எங்களை மாதிரி இன்டீரியர், ஆர்கிடெக்ட், இன்ஜினியர் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் எக்ஸ்போ. ஸோ அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறையா நாங்கள் அப்டேட்ஸ் பண்ணுறோம். வாங்க, நன்றி. நெக்ஸ்ட் எக்ஸ்போன்றத கமெண்ட்ல சொல்லுவோம். நாமக்கல் இன்டீரியரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பாயிண்டே சொல்லவே இல்லை. பேச விட்டா நீ பேசிட்டே தானே இருக்கணும். அங்க பார்த்து என்ன இப்போ நீ என்ன சொல்ற? என்ன வரும்போது தொல்லை பண்ண, இப்பயும் தொல்லை பண்ண, அங்க பார்த்து என்ன வேணுமே பேசுறேன். பேச மாட்டேன். இந்த பேசு ரெடி, இவனை பேசு, ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, இவங்க வந்துட்டு இன்டீரியர் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு வந்தோடனே ஓகே, நம்ம யூஸ்வலாக பார்க்குற லூவர்ஸு, பேனல்ஸு, கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணால் எல்லாத்துக்கும் ஒன்று வச்சுருக்காங்க. கிரானைட்லேருந்து ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்கும் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கூட நல்லா மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட நல்லா அழகாக காமிச்சிருந்தாங்க. இப்போது இந்த குட்டி குட்டி டெய்ட்டிஸோ இல்லை அந்த ஃபவுண்டன் செட்டப்போ இல்லைன்னா அந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, டேபிள் மேலே வைக்கிறது இல்லை அவுட் சைடில் வைக்கிறது, அது இதுன்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒன்று ஒன்றா வச்சுருந்தாங்க. அது நிறைய வெரைட்டிஸாகவும் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நாமக்கல் இன்டீரியரை எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் மறக்காம பெல் ஐக்கானை டச் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஃபன்னான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.